குட் மார்னிங் பா. நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முலா வந்து சால்வ் பண்ணியிருப்போம். என்ன ஃபார்முலா சால்வ் பண்ணியிருக்கோம்? n கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் பண்ணியிருக்கோம். என்னக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக் எனர்ஜி டிவைடட் பை என்ன சொன்னேன்? கைனமெட்டிக் எனர்ஜி அப்சர்வ்ட் ஸ்டோரிங் வந்து சொல்லியிருப்போம் ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிவன்ல வந்து n கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டினா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் படி ட்ரக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வெயிட் சொல்லியிருக்காங்களா? அப்போ கிவன் டேட்டாவில் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? கிவன் டேட்டாவில் வெயிட் வேல்யூ 30 கிலோமீட்டர். கிலோமீட்டர் வந்து என்ன மாற்றணும்? நியூட்டனா மாற்றணும். அப்போ நியூட்டன் என்ன பண்ணணும்? 10⁻³ நியூட்டனா பண்ணிடணும்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மாற்றிக்கணும். ஓகேவா? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் மூவிங் அட் 5 km/h கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ மூவிங் அட் 5 km/h இந்த km/h வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன மீனிங் கேட்டால் வெலாசிட்டி. மூவிங் என்னன்னு கேட்டால் வெலாசிட்டி. ஓகேவா? வெலாசிட்டி v யோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5 km/h இப்படி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா 5 km/h இப்படி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ரெண்டுமே என்னது சேம் தான். பருப்பு என்ன பண்ணியிருப்பாங்க அவனே சொல்லியிருப்பாங்க. இது எப்படி கொடுத்தாலும் நம்ம வெலாசிட்டி வந்து லாஸ்ட்டாக ஃபார்முலா எழுதி போட்டிருப்போம். என்ன யூனிட்? மீட்டர் பர் செகண்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதை கன்வெர்ட் பண்ணணும். சரியா? அப்போ கிலோமீட்டர் வந்து மீட்டராக மாற்றணும், பர் ஹவரை வந்து என்ன பண்ணணும்? செகண்டாக மாற்றணும். அப்போ கிலோமீட்டர் எப்படி சார் வந்து நம்ம மீட்டராக மாற்றுறது அப்படின்னு கேட்டினா கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 5 × 10⁻³ ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹவரை வந்து என்ன பண்ண சொன்னேன்? செகண்டாக மாற்றணும். ஹவரை வந்து செகண்டாக மாற்றணும்னா 360 என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 360 என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் என்ன மாற்றணும்? கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவரா மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் மீட்டரா மாற்றிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற? பர் ஹவரை வந்து என்ன பண்ணுற? செகண்டாக மாற்றிக்கோ. அப்போ செகண்ட் மாற்றினா அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டால் உங்களுக்கு 3. வெலாசிட்டியோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.39 வரும். ஓகேவா? 1.39 மீட்டர்/செகண்ட் வரும் ஆன்சர். ஓகேவா? இந்த ஞாபகம் வச்சுக்கோ. சைடில் வேணாலும் எழுதிக்கோ. சரியா? கிலோமீட்டர் மீட்டரா மாற்றணும் அப்படின்னு கேட்டினா இன்ட்டு 10⁻³ என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஓகேவா? அதே போல ஹவர்ஸை சரியா? ஹவர்ஸை வந்து செகண்டாக மாற்றணும் அப்படின்னு கேட்டினா டிவைட் பை என்ன பண்ணணும்? 3500 என்ன பண்ணுற? டிவைட் பண்ணணும். இதான் வந்து பார்த்தோன்னா அதுக்கான கன்வர்ஷன். சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பாரு has to be brought to the rest by the buffer. Find the how many spring கேட்றாங்க. how many spring கேட்றாங்க. find நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன கண்டுபிடிச்சா how many spring எத்தனை ஸ்ப்ரிங் இருக்கும்? இந்த டேட்டாலாம் கொடுத்து எத்தனை ஸ்ப்ரிங் இருக்குன்னு கேக்குறாங்க. சரி, அப்ப to find நம்ம என்ன கண்டுபிடிக்க கேட்டா how many spring என்னது? how many spring கேக்குறாங்க. புரியுதா? how many spring எத்தனை ஸ்ப்ரிங் இருக்கு அப்படி கேக்குறாங்க. அப்ப வந்து பார்த்தா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தா each of 18 காயில் கொடுத்தாங்க. ஓகேவா? நம்ம இந்த ப்ராப்ளம்ல பார்த்தா என்னோட வேல்யூ என்ன பண்ணிருப்பாங்க கிவன்ல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா? அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா will be required to store the energy of motion during a compressionனால என்ன சொன்னா டிஃப்ளெக்ஷனால சேம். ஆல்ரெடி ப்ராப்ளம் சொல்லிருப்போம் உங்களுக்கு. கம்ப்ரஷனால என்ன சொன்னா டிஃப்ளெக்ஷனால உங்களுக்கு சேம் தான். அப்ப டிஃப்ளெக்ஷன் சிம்பிள் தான் வரும். டிஃப்ளெக்ஷன் = 200 mm. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா the spring is made out of 25 mm ன்னு சொல்லிருக்காங்க diameter. அப்ப நம்ம என்ன சொல்ல கேபிட்டல் D ஸ்மால் D நம்ம என்ன பண்ணலாம் தெரியல. அப்ப நெக்ஸ்ட் படிச்சனா of the steel rod of coil to mean diameter of 240 mm. அப்ப mean diameter கொடுத்துறாங்க. அப்ப கண்டிப்பா அது என்ன diameter தான் இருக்கும்? wire diameter தான் இருக்கும். அப்ப mean diameter ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படி பார்த்தா mean diameter = 240 mm. wire diameter வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க? 25 mm. ஓகேங்களா? அப்ப மீன் டயமீட்டர் தெரிஞ்சா அப்படியே நம்ம ரேடியஸ் என்ன பண்ணிடலாம்? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 240 / 2 போட்டா என்ன வரும்? ரேடியஸ் = 120 mm. to find என்ன கேட்டா அப்படி பார்த்தா நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன கேட்டாங்க பண்ணா CR என்னோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. CR என்னோட வேல்யூ என்ன? 0.084 × 10⁻6 Newton/mm². to find என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா to find =
சரியா நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஓகே நம்பர் ஆஃப் காயில் என்ன பண்ணாங்க நமக்கு கேட்டேன் அப்ப நம்பர் ஆஃப் காயில் எப்படி கேட்டோம்னா ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா என்ன சொன்னா n equal to kinetic energy divided by energy absorbed on the spring energy absorbed on the spring எழுதுறதுதான் என்ன ஃபார்முலா சொன்னா energy absorbed on the spring ஓகே அப்ப k யோட என்ன ஃபார்முலா சொன்னேன் இது இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன் k equal to 1/2 into mv square okay 1/2 into mv square next என்ன சொன்னேன் மாஸ் என்ன ஃபார்முலா சொன்னேன் மாஸ் m equal to w divided by g சொன்னேன் நேத்து அப்ப w என்ன சொன்னதுல லோட் வேல்யூ அது weight வேல்யூ லோட் வேல்யூ எல்லாமே என்னது சேம் தான் g என்ன சொன்னேன் கிராவிட்டி g என்னது கிராவிட்டி அப்ப மாஸ் m equal to இந்த ஃபார்முலா பண்ணாங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா அப்ப 1/2 into w by g into v square ஓகேவா ஒரு ஃபார்முலா என்ன பண்றோம் வந்து ரெடி பண்றோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 1/2 into w1 w வேல்யூ வந்து பார்த்தா ஜூல்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 30 into 10 power 3 divided by gravity வேல்யூ எது சொன்னேன் 9.81 velocity வேல்யூ 1.39 ஸ்கொயர் 1.39 ஸ்கொயர் இது ஃபுல்லா நீ போட்டு சால்வ் பண்ண அப்படிங்க கேட்டா உங்களுக்கு வந்து ஃபைனலா என்ன ஆன்சர் வரும் அப்படி பார்த்தா லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் பார்த்தா 2954 உங்களுக்கு வந்து பார்த்தா கைனமேட்டிக் எனர்ஜியோட வேல்யூ 2954.834 என்ன பண்ணுவாங்க நியூட்டன் மீட்டர்ல உங்களுக்கு என்ன பண்ண ஆன்சர் வரும் ஓகேவா அது என்ன பண்றீங்க கேட்டா நியூட்டன் மீட்டர்ல கேட்ட நியூட்டன் mm நம்ம என்ன பண்ணோம் மாத்தணும் நியூட்டன் மீட்டர்ல இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் கேட்டா நியூட்டன் mm மாத்த வேண்டியதுதான் சரியா அப்ப நியூட்டன் mm என்ன எப்படி சார் மாத்துறது அப்படினு கேட்டா நியூட்டன் mm மாத்துதுன்னா ஒண்ணு இல்ல × 10⁻³ என்ன பண்ண திரும்பவும் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் அப்ப 2954.83 × 10⁻³ நியூட்டன் mm மாத்துறோம் ஏன் சார் நியூட்டன் mm மாத்துறதுக்கு லாஸ்ட் என்ன பண்றேன் சொல்றது சரியா இது என்ன பண்றோம் நோட் பண்ணிக்கோ இது வரைக்கும் என்ன பண்றேன்னு கேட்டா நோட் பண்ணிப்பா இது வரைக்கும் புது ஸ்டெப் என்ன பண்றீங்க கண்டுபிடிச்சு அப்ப நம்ம மேல உள்ளத நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டா எனர்ஜி அப்சர்வ் ஆன் தி ஸ்ப்ரிங் என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் அப்ப ஸ்டெப் 2 வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்சர்வ் ஸ்ப்ரிங் கண்டுபிடிக்க பார்த்து ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தா லோட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க அப்ப லோட் வச்சு கண்டுபிடிக்க பார்த்தா ஃபார்முலா டிஃப்ளெக்ஷன் = 64w r³ n divided by c × d power 4 இதுல என்ன கண்டுபிடிப்பா w 1 ன்னு கண்டுபிடிப்பா ஓகேவா அப்ப இது என்ன பண்ற கிளாஸ் பண்ணல பாருங்க டிஃப்ளெக்ஷன் × c × d power 4 64 w1 r³ n நமக்கு என்ன வேணும் இந்த w1 வேணும் w1 இங்க நிக்குதோ ரிமைனிங் என்ன பண்ற டிஃப்ளெக்ஷன் × c × small d power 4 64 r³ n இத நாம என்ன பண்றோம் ஃபார்முலாவா ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் அப்ப w1 க்கு என்ன பண்றேன் எல்லாமே சப்ஸ்டிட் பண்றேன் அப்ப டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன கொடுப்பான்னு கேட்டா 200 cr ஓட வேல்யூ 0.08 × 10⁻6 ன்னு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் டயாமீட்டர் வேல்யூ 25.4 divided by 64 ன்றது என்னது கான்ஸ்டன்ட் அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க கேட்டா r ஓட வேல்யூ முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்ப 120/3 நம்பர் ஆஃப் காயில் என்ன பண்ணிருப்பாங்க இவல்ல கொடுத்திருப்பாங்க நம்பர் ஆஃப் காயில் வந்து பாத்தீங்கன்னா 18 ஓகே நம்பர் ஆஃப் காயிலோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க 80 இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா லோட் வேல்யூ அப்படி பார்த்தா என்ன வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் வேல்யூ லோட் வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும் கேட்டா 3296 ஓகேவா அது லோட் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிப்போம் w1 = 3296.7 ஒரு ஓகேவா நியூட்டன் இத நம்ம என்ன பண்ணிருப்போம் கண்டுபிடிச்சிட்டோம் லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னா மூணாவது ஸ்டெப் வந்து நம்ம அந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ணனும் கேட்டா work done = எனர்ஜி அப்சர்வ் நம்ம என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணுவோம் ஆனா இங்க என்ன பண்ண கூடாது அது போல சால்வ் பண்ண கூடாது அப்ப ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் என்ன பண்ற ஃபார்முலா எடுத்து போய்ட்டு இது போல நம்ம என்ன பண்ணணும் கேட்டா சால்வ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
ஸ்டெப் 3 நமக்கு தெரியும். ஸ்டெப் 3 க்கு என்ன ஃபார்முலா? n kE divided by energy absorbed on the spring நமக்கு தெரியும். ஆனா நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது பார்த்தா energy absorbed கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சிரோம்? லோட் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிரோம். அப்ப energy absorbed கண்டுபிடிக்கணும் கேட்டா அப்படினு கேட்டா energy absorbed equal to ஃபார்முலா இருக்கு 1/2 into W1 into deflection நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அப்ப 1/2 into W1 ஓட வேல்யூ எவ்வளவு? 3296.7 into deflection ஓட வேல்யூ 200. அப்ப இது எல்லாத்தையும் போட்டு நீ சால்வ் பண்ண அப்படி கேட்டா உனக்கு என்ன ஃபைனலா ஒரு ஆன்சர் வரும்னு கேட்டனா 329670 329670 என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே 329076 நம்ம வழக்கமா போறது வந்து பாத்தா என்ன நியூட்டன் mm ல நம்ம என்ன பண்ணோம் சால்வ் பண்ணோம். ஓகேவா? எனர்ஜி அப்சர்வ்ட் என்ன பண்ணிச்சு லாஸ்டா கண்டுபிடிச்சாச்சு. உனக்கு அப்ப ஃபார்முலா தெரியும். n kinetic energy by energy absorbed. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம் டிவைட் பண்ணவே நமக்கு ஃபைனல் ஆன்சர் தெரிஞ்சிரும். அப்ப kinetic energy ஓட வேல்யூ என்ன பார்த்தா என்ன கண்டுபிடிச்சோம் அப்படினு பார்த்தனா 2954.83 into 10 power 3 divided by energy absorbed value 329670. ஓகேவா? 329670 நம்ம என்ன பண்ணிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இது லாஸ்டா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண அப்படினு கேட்டனா உங்களுக்கு நம்பர் ஆஃப் காயில்ன்றது நம்ம என்ன பண்ணலாம் லாஸ்டா ஃபைனல் ஆன்சர் ஒரு நம்பர் ஆஃப் காயில் என்ன வரும்னு பார்த்தனா 9 வரும். ஓகேவா? நம்பர் ஆஃப் காயில் என்ன வரும் கேட்டா லாஸ்டா 9 வரும். இந்த ஸ்டெப் என்ன பண்றீங்க ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இது லாஸ்டா ஒரு முறை சொல்றேன். இது மட்டும் தான் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஸ்டெப் தெரிஞ்சா போதும் நீ என்ன பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. சரியா? நான் சால்வ் பண்ணனும்னே ஜஸ்ட் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இத ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உங்களால என்ன பண்ண முடியும் கேட்டா ப்ராப்ளம் என்ன பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு டு ஃபைண்ட் n கேட்டாங்க அப்படினு கேட்டனா சரியா n கேட்டிட்டு w வேல்யூ velocity வேல்யூ கேபிட்டல் D ஸ்மால் d டிஃப்ளெக்ஷன் c இது போல கிவன்ல கொடுத்துறாங்க அப்படினு கேட்டா என்ன மாதிரி ஸ்டெப் சால்வ் பண்ணனும் அப்படி கேட்டா ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் இத நீ சால்வ் பண்ணனும். என்ன சால்வ் பண்ற அப்படினு கேட்டனா kinetic energy நம்ம அப்ப n க்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியணும். n kinetic energy divided by energy absorbed spring. சரியா? இது நமக்கு தெரியணும். அப்ப ரெண்டு வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஓகே இத நம்ம பேசிக்கா தெரிஞ்சு வேண்டியது. அப்ப ஃபர்ஸ்ட் k தெரியணும் kinetic energy தெரியணும் அப்படினு கேட்டா 1/2 into m into v square ஃபார்முலா. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதுல 1/2 ன்றது நமக்கு தெரியும் m ன்றது நமக்கு தெரியாது. அப்ப m க்கு என்ன ஃபார்முலா சொன்னாங்க அப்படி கேட்டா w divided by g. ஓகேவா? அப்ப w னா என்ன தெரியும் g னா என்ன தெரியும். அப்ப w னா weight. ஓகே g என்ன சொன்னாரு கிராவிட்டி. அப்ப கிராவிட்டி வேல்யூ 9.81 இது நமக்கு தெரியும். அப்ப velocity வேல்யூ எப்படி கொடுத்திருப்பாங்க கிவன்ல பார்த்தா நம்ம velocity யூனிட் நமக்கு தெரியும் மீட்டர் per செகண்ட் என்ன பண்ணிரணும் நோட் பண்ணனும். ஆனா நம்ம கொடுத்திருக்கிறது வந்து பார்த்தா கிலோமீட்டர் per ஹவர்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப கிலோமீட்டர் மீட்டரா மாத்தணும். நான் என்ன சொன்னேன் கிலோமீட்டர் மீட்டரா கன்வர்ட் பண்ணா into 10 power 3 பண்ணனும். per hour செகண்டா மாத்தணும் அப்படி கேட்டா டிவைட் பை என்ன பண்ணனும் 3600 ல பண்ணலாம். டிவைட் பண்ணா அவ்வளவு மாத்தி போட்டா யூனிட் கன்வர்ஷன் கண்டுபிடிச்சலாம். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா அப்படினு கேட்டா எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிட் பண்ண அப்படினு பார்த்தனா இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் kinetic energy ஈஸியா என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சலாம். ஒரு ஸ்டெப் முடிஞ்சதா? இதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எனர்ஜி அப்சர்வ்ட். அப்ப நமக்கு எனர்ஜி அப்சர்வ்ட் என்ன ஃபார்முலா அப்படினு கேட்டனா எனர்ஜி அப்சர்வ்ட் என்ன ஃபார்முலா நம்ம சொன்னோம்னா 1/2 into w1 into deflection இதான் ஃபார்முலா. சரியா? அப்ப இது வந்து பார்த்தா w1 நமக்கு என்ன பண்ணது தெரியாது. அப்ப w1 கண்டுபிடிக்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா எங்க போவோம் w1 கண்டுபிடிக்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா deflection equal to 64 w r3 n divided by c into d power 4. அப்ப w1 இங்க தான் நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணிருப்போம் இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணிருப்போம். சரியா? நீ வந்து ஃப்ளோர் அடிச்சுக்காத கரெக்ட்டா இந்த ஸ்டெப் என்ன பண்ற ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு இதுல இருந்து என்ன பண்ற டு ஃபைண்ட் w1 கண்டுபிடி. இந்த w1 க்கு என்ன பண்ற நீ கண்டுபிடி. சப்ஸ்டிட் பண்ணா இதுல இருந்து என்ன பண்ணிருப்போம் ஃபுல்லாவே உனக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணலாம் கண்டுபிடிச்சலாம். லாஸ்ட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ற kinetic energy என்ன பண்றங்க சப்ஸ்டிட் பண்ற. ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணனும் கேட்டா இதுல இருந்து என்ன பண்ணுவோம் உனக்கு நம்பர் ஆஃப் காயில் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதே போல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்ச உடனே அப்படி பார்த்தா எனர்ஜி அப்சர்வ் வந்து பார்த்தா kinetic energy அப்சர்வ் கண்டுபிடிச்ச உடனே நியூட்டன் மீட்டர்ல வரும். அது என்ன பண்ற நீங்க 10 power 3 போட்டு என்ன பண்ற நியூட்டன்
எம்எம்ல என்ன பண்ணணும்ப்பா சால்வ் பண்ணணும். ஏன்னு கேட்டால் எனர்ஜி அப்சர்வ் வேல்யூ நியூட்டன் எம்எம்ல வரும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நியூட்டன் எம்எம்லையும் வரணும், கீழே என்ன வரும் நியூட்டன் எம்எம்ல வரணும். ஓகேவா? அப்போ ரெண்டு நம்ம யூனிட் கேன்சல் பண்ணா நம்பர் ஆஃப் காயில்ன்றது வெளியே என்ன பண்ணணும் டிஜிட்டலில் தான் வரணும் ஆன்சர். பக்கத்துல பண்ணுறோம் எந்த ஒரு யூனிட்டும் வரக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் நியூட்டன் மீட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் நியூட்டன் எம்எம்கா கன்வெர்ட் பண்ணுறோம். இது ஞாபகம் வச்சுட்டே போதும், சம் என்ன பண்ணலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே தேங்க்யூ. அதான் டவுட்னா ஃபோன் பண்ணி கேளுங்க சரியா?